எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். நீங்கள் பகுதி 1 வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி கேப்கட் சாஃப்ட்வேரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும், அதை எவ்வாறு நாங்கள் ஓப்பன் செய்து அதனுடைய இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்ட் 1ல் பார்த்தோம். இப்போ பார்ட் 2க்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பார்ட் 2ல் நாங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இந்த வீடியோவை நாங்கள் எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ கேப்கட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு முதலாவது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு மிகவும் முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய பகுதி அக்செப்ட் ரேஷியோ. அதாவது என்ன ரேஷியோவில் நீங்கள் வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்கன்றது முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு வீடியோவில் நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்னு சொன்னால் அதனுடைய ரேஷியோ 16:9 என்கின்ற அந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண வேணும். அதே மாதிரி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வடிவத்தில் நீங்கள் போட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அதை தலைகீழாக, அதாவது 9:16 என்கின்ற அந்த ரேஷியோவில் நீங்கள் வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண வேணும். அப்போ இது ரெண்டும் மேலோட்டமாக உங்களுக்கு காட்டப்படுது. அதுக்குள்ளே நீங்கள் மூவ் என்று போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ரேஷியோவில் நீங்கள் இந்த கேப்கட்டில் வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான, எடிட் பண்ணக்கூடியதான வாய்ப்புகள் இங்கு காணப்படுது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ண போகிற பகுதி 16:9. இந்த ரேஷியோவை தான் நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் நியூ ப்ரொஜெக்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கின்ற இந்த பகுதி கேப்கட்டினுடைய இன்டர்ஃபேஸ். இது பார்ட் 1ல் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இது மீடியா கேலரி, இது பிளேயர், என்ன இது டீட்டெயில்ஸ் என்று நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் லைன் என்று காட்டப்படுது. இப்போ நாங்கள் இந்த மீடியா கேலரியில் என்ன மாதிரி ஒரு வீடியோவை நாங்கள் இதில் இம்போர்ட் பண்ணலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த மீடியா கேலரியில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்போர்ட் ரெக்கார்டுன்ற 2 ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இம்போர்ட்டை கிளிக் பண்ணுறோம். இம்போர்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணின வீடியோ எந்த லொக்கேஷனில், எந்த ஹார்ட் டிஸ்கில், எந்த இடத்துல அந்த வீடியோ இருக்குன்றது நீங்கள் முதல் தெரிஞ்சு கொண்டிருக்கணும். எனக்கு தெரியும் இந்த வீடியோ எனக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ளே கேப்கட்ன்றதுக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன். அப்போ அதாவது ஃபைல் ஆர்கனைசிங் என்றது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. எனவே நீங்கள் எந்த வீடியோவை சேவ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த வீடியோ எங்கே சரியாக இருக்குன்றதை நீங்கள் நன்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை நான் இங்கே ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் டிஸ்பிளே ஆவது இந்த வீடியோ கேலரியில் இருக்கிற அந்த மீடியா கேலரியில் இருக்கின்ற இந்த வீடியோவை நீங்கள் பாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிளேயரில், அதாவது ப்ரிவியூ வீடியோன்னு உங்களுக்கு பிளேயர் வீடியோவில் அந்த பிளேயர் பேனலில் உங்களுக்கு காண்பிக்கப்படுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த டைம் லைன். இதை இந்த மெட்டீரியலை, அதாவது வீடியோ என்கின்ற இந்த மெட்டீரியலை நாங்கள் இதுக்குள்ளே ட்ராக் பண்ணி கொண்டு இதுக்குள்ளே போட வேண்டும். ஸோ போடும்போது இந்த வீடியோ இதுக்குள்ளே வந்துடும். இதை கர்சர்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மவுசரில், நாங்கள் டைம் லைனில் நாங்கள் கம்ப்யூட்டரில் நாங்கள் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணுவதை போல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கர்சரை நீங்கள் வீடியோவில் எந்த டைம் லைனில் எந்த இடத்துல எந்த செகண்டில் கொண்டு போய் நீங்கள் இந்த கர்சரை வைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு அதுக்கான ஃப்ரேமை இந்த வீடியோ பேனலில் உங்களுக்கு காண்பிக்கும். ஸோ நாங்கள் இப்போ மீடியா கேலரியில் எப்படி ஒரு வீடியோவை நாங்கள் இம்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். இம்போர்ட் பண்ணின அந்த வீடியோ மெட்டீரியலை நாங்கள் என்ன மாதிரி இந்த டைம் லைனில் கொண்டு போட்டோம்னு பார்த்தோம். நான் திருப்பி ஒருக்கா செஞ்சு காட்டுறேன். இதை டிலீட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணுறீங்க. இந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. மவுஸால் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ரிலீஸ் பண்ணினதுக்கு பிறகு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் க்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோவை க்ராப் பண்ணுறது என்ன மாதிரி என்ற ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்சரை வச்சு நான் இதில் இந்த வீடியோவை நான் க்ராப் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த டூல் செக்ஷன் எங்கே இருக்கும்னு சொன்னால் இந்த டைம் லைனுக்கு மேலே இருக்கும். இந்த டைம் லைனுக்கு மேலே இருக்கிற எல்லாமே வந்து டூல்ஸ். இந்த டூல்ஸை பயன்படுத்தி தான் நாங்கள் வீடியோவை வந்து நாங்கள் க்ராப் பண்ணி மர்ஜ் பண்ணி ஸ்பேசஸ் இதெல்லாம் இல்லாமாக்குறது வந்து இந்த டூல்ஸை பயன்படுத்தி தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு நான் இங்கே கேசரை கொண்டு வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் அரோ கீ தான் இருக்கும். இது வந்து செலக்ட் பண்ணுற ஒரு டூல். அம்புக்குறி இருக்கிறது வந்து அரோ கீ இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணுறதான ஒரு டூல். அந்த செலக்ட் பண்ணுற டூலுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் ஐக்கான் இருக்குது. ட்ராப் டவுன் ஐக்கான், அதாவது கீழ்ப்புறமாக அம்புக்குறி இருக்கும். அதை ட்ராப் டவுன் என்று சொல்கிறது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே 4 வகையான டூல்ஸ் செலக்டோட சேர்த்து 4 வகையான டூல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ப்ளிட் என்றது வந்து நீங்கள் வீடியோ வந்து டிவைட் பண்ணுறது. எந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ வந்து டிவைட் பண்ணணுமோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போ அதுக்கு ஷார்ட்கட் பி என்று போடப்படும். இதுக்கு இந்த ஸ்ப்ளிட் என்றதை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் கீயாக பி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நான் இதில் வந்து ஸ்ப்ளிட்டை செலக்ட் பண்ணின உடனே இப்போ இந்த அரோ கீ இருக்கிற இடத்துல வந்து ஸ்ப்ளிட்டாக மாறிட்டு இப்போ கேர்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேர்சரை இந்த மஞ்சள் கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கேர்சரை பாருங்கள், அது பிளேடு அடையாளமாக உங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. பிளேடு அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கு. சரிதானே? முதல் இருந்தது வந்து செலக்ட் டூலை நீங்கள் கொண்டு போகும்போது அம்புக்குறியாகவே உங்களுக்கு காண்பிக்கப்படுது. இப்போ நான் ஸ்ப்ளிட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்ப்ளிட்டை செலக்ட் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பிளேட் அடையாளமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி மாற்றலாம்னு சொன்னால் நீங்கள் பியை ப்ரெஸ் பண்ணினாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறும். இங்கே பாருங்கள், இதில் அரோ கீழே இருக்குது. இப்போ நீங்கள் கீபோர்டில் வந்து பி என்ற கீயை ப்ரெஸ் பண்ணினாலும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் வரும். சரிதானே? அப்போ இதை வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் டூலை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எங்கே கட் பண்ணணும் இன்னும் கட் பண்ணலை. சரிதானே? இப்போ நான் இந்த கேர்சர் இடத்துல கொண்டு போய் நான் இதில் என்ன செய்கிறேன், கட் பண்ணுறேன். இது வந்து பிளேடில் இருந்ததுண்டா திருப்பியும் நீங்கள் கிளிக் பண்ண போகல, இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ண போகல, அது இன்னும் ஒரு ஸ்ப்ளிட்டாக அது மாறும். எனவே ஸ்ப்ளிட் முடிஞ்ச கையோட நீங்கள் வந்து செலக்டிங் டூலுக்கு போன பிறகு தான் இந்த வீடியோவில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ ஒரு வீடியோவாக இருந்ததை நான் இப்போ 2 வீடியோவாக மாற்றிட்டேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படி என்று சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். இந்த டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணின உடனே இங்கே இருந்த உதாரணத்துக்கு பாருங்கள், திருப்பி நான் செய்கிறேன், இங்கே இருந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 0 பொசிஷனுக்கு வருது. அதுக்கு காரணம் வந்து இந்த வந்து மேக்னெட்டிக்கான டூலை வந்து நாங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது ஸ்பேஸ்ன்றதே இந்த டைம்லைனில் இருக்க விடாது. ஸ்பேஸ் இல்லாமல் வீடியோக்களை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கான நம்மளை அறியாமலே ஸ்பேஸுகள் விட்டால் அந்த ஸ்பேஸை வந்து இல்லாமல் அது ஒன்று சேர்க்கறதுக்கு தான் இந்த டூலை நாங்கள் பாவிக்கிறோம். இதை நாங்கள் ஆஃப் பண்ணி இருந்தோம்டா இங்கே பாருங்கள், ஆன் பண்ணியிருந்தால் க்ரீன் கலரில் இருக்கும். ஆன் பண்ணியிருக்கிற எல்லா டூலுமே க்ரீன் கலரில் இருக்குது. இதுவும் க்ரீன் கலரில் தான் இருந்தது. நான் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ முதலாவது கிளிப்பை வந்து நான் டிலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து இங்கே மூவ் ஆகலை. சரிதானே? இப்போ மறுபடியும் இந்த டூலை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட்டிக் டூலை ஆன் பண்ணிவிட்டு இந்த முதலாவது வீடியோவை நான் டிலீட் பண்ணுறேன் பாருங்கள். செகண்டாக இருந்த வீடியோ வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னுக்கு போயிட்டு. ஸோ இந்த டூலுக்குரிய ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸ்பேஸுகள் வந்து எங்கவும் இருக்க விடாது. உதாரணமாக நான் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன், படத்தை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 வீடியோ இருக்குது. சரியா? ஒரு வீடியோ, 2 வீடியோ, 3 வீடியோ. இப்போ இந்த 2 வீடியோவுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி எனக்கு வேணாம், இது வந்து தேவையற்ற பகுதி இந்த வீடியோவில், இதை நான் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணினா அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோ இந்த முதலாவது வீடியோவோட மெர்ஜ் ஆகிடும், அதாவது ஜாயின் பண்ணிடும். இப்போ இந்த 2 வீடியோ இப்போ எங்களுக்கு தேவைன்னா இந்த 2 வீடியோவையும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ப்ரொடியூஸ்ன்றதை எப்படி பண்ண முடியுன்றதை வந்து இறுதியான வீடியோவில் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இதெல்லாம் எப்படி கட் பண்ணணும், எப்படி டிரான்சாக்ஷன் செய்யணும், எப்படி எஃபெக்ட்ஸ் எல்லாம் செய்யணுன்றதை உங்களுக்கு ஃபுல்லாக படிப்பிச்சதுக்கு பிறகு ஃபைனலாக நாங்கள் போட போகிற வீடியோ தான் ப்ரொடியூஸ்ன்றது வந்து தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு யூடியூப் சேனலில் போடப்படும். சரிதானே? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, மேக்னெட்டிக் டூல், இது 2ஐயும் வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டோம். விளங்குதா? இப்போ நாங்கள் அந்த 2 வீடியோவுக்கும் இடையில் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் செய்யலாம் என்றதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி தந்துட்டு இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மேலே இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், டேப்ன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த டேப்பில் நாங்கள் மீடியா செக்ஷனில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ இந்த மீடியா செக்ஷனில் இருந்து இந்த 2 கிளிப்பையும் நாங்கள் merge பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிறதான எஃபெக்ட்டுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன். ஒரு வீடியோவிலிருந்து இன்னொரு வீடியோவுக்கு டிரான்சாக்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ அதில் டேப் வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் பல வகையான டிரான்சாக்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் CapCut பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மலாக முதலெல்லாம் சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணினா ஆல்ரெடி எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும். ஆனால் CapCut பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்நெட் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் ஒரு தடவை இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணின பிறகு தான் அது வந்து வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டவுன் அரோ கீ இருக்குது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணினா தான், இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு புல் இன் என்கின்ற ஒரு டிரான்சாக்ஷன். ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு புல் இன் என்கின்ற டிரான்சாக்ஷனை வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த டவுன்லோடை நான் ஒரு தடவை கிளிக் பண்ணணும். அப்போ நான் ஒரு வட்டமாக சுற்றி இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு. இப்போ நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரான்சாக்ஷனுக்கு காட்டுற மாதிரி டவுன்லோட் ஐக்கான் வந்து இதில் இருக்காது. காரணம் வந்து இந்த டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் எல்லாம் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ஒரு வீடியோவுக்கும் இன்னொரு வீடியோவுக்கும் இடையில் அந்த டிரான்சாக்ஷனை பயன்படுத்த முடியாது. இப்போ நான் இந்த புள்ளினை வந்து நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து இதில் இந்த 2 வீடியோவுக்கும் இடையில் நான் போடுறேன். ரைட்டா, நான் என்ன செஞ்சேன், இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி மவுஸால் ட்ராக் பண்ணி இங்கே வந்து 2 வீடியோவுக்கும் நடுவில் இதே மாதிரி நான் வச்சுக்கொண்டு அதற்கு பிற்பாடாகத்தான் மவுஸை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த 2 வீடியோவுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சதுரமாக டிரான்சாக்ஷன் போடப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரான்சாக்ஷனை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பார்த்தீங்க தானே? ஸோ இந்த டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் வந்து டைமிங்கை கூட்டலாம் குறைக்கலாம் இதுவும் செய்யலாம். இப்போ இது வந்து குயிக்காக இருக்குது, இந்த டிரான்சாக்ஷன் இனிலேருந்து குயிக்காக போகுது அப்படி என்று சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஸ்டார்ட்லையும் எண்ட்லையும் வந்து நீங்கள் மவுஸ் பாயிண்டரை கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐக்கான் மாறுது பாருங்கள். இப்போ நான் அரோ கீயில் இருக்குது, இந்த அரோ கீயை வந்து கர்சரை கொண்டு போய் நான் இந்த எட்ஜுக்கு கொண்டு போகும்போது இப்படி வருது. கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ட்ராக் பண்ண முடியும். காரணம் வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு இத்தனை செகண்ட்ஸ் தான் இந்த டிரான்சாக்ஷன் செய்ய முடியும்னு அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 10 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் டிரான்சாக்ஷனை செய்ய முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மெதுவாக, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலையை விட ஸ்லோவாக டிரான்சாக்ஷன் நடக்குது. ரைட்? ஸோ இப்படி நீங்கள் டிரான்சாக்ஷனுடைய டைமிங்கை வந்து 10 செகண்ட் இப்படி நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனுடைய ஸ்பீடை வந்து நீங்கள் 10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் அல்லது 0.9 செகண்ட் வரைக்கும் நீங்கள் கூட்டிக்கொள்ள முடியும். இப்போ ஓகே, இவ 2 கிளிப்பை நான் வந்து merge பண்ணி டிரான்சாக்ஷனும் செய்துட்டேன். இதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் படிக்க போகிற பகுதிகள் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ முதலாவது நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க இந்த பகுதியில், வீடியோவினுடைய ரேஷியோ கட்டாயம் முக்கியம். நீங்கள் என்னத்துக்காக இந்த வீடியோ செய்ய போகிறீங்க. இது நான் ஒரு யூடியூபுக்காக செஞ்சதால் நான் 16:9 செலக்ட் பண்ணினேன். இது நீங்கள் டிக்டாக்கு நீங்கள் செஞ்சுருந்தா 9:16 செலக்ட் பண்ணியிருக்கணும். காரணம் வந்து போர்ட்ரேட் ஷேப்பில் தான் நீங்கள் டிக்டாக்கில் வீடியோவை போட முடியும். அதை நீங்கள் இந்த வீடியோவை செய்துட்டு நீங்கள் டிக்டாக்கில் போட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் இன்னும் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும், பிளாங்காக தான் இருக்குமே தவிர ஃபுல்லாக வீடியோ இருக்காது. ஸோ டிக்டாக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ரேஷியோ வந்து 9:16.
முதலாவது நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் ரேஷியோ. நீங்கள் செய்ய போகிற ப்ரொஜெக்டினுடைய ரேஷியோ என்னவா இருக்கணும்ன்றது முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரெண்டாவது பகுதி, அந்த வீடியோவை வந்து எப்படி அந்த மீடியா கேலரியில் நாங்கள் இம்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி நாங்கள் பார்த்தோம். சரியா? இப்போ மூன்றாவது பகுதி, அந்த வீடியோவை நாங்கள் என்ன மாதிரி டைம்லைனுக்குள்ளே கொண்டு வந்தோம். டைம்லைனுக்குள்ளே கொண்டு வந்த அந்த வீடியோவை நாங்கள் என்ன டூலை பயன்படுத்தி ஸ்ப்ளிட் பண்ணினோம். இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன், இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இதில் வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணலான்ட்டு. கீபோர்டுக்குள்ளால் நீங்கள் செய்கிறதாக இருந்தால், இப்போ கர்சரை கொண்டு இதில் வச்சுட்டு இதில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும்னா உங்களோட கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் கீ CTRL கீ இருக்கும். அது உங்களுடைய கீபோர்டில் வந்து நார்மலாக இடக்கை பக்கம் மூலையில் கீழ் மூலையில் இடக்கை பக்கம் கீழ் மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் CTRL கீ என்கிற ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் கீ என்று சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் கீயை நாங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு, அதாவது ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுறது இல்லை, கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் பியை ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு பியை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த வீடியோ ஒரு வீடியோவாக இருந்தது, நான் இப்போ 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ கீபோர்டை பயன்படுத்துகிறவங்க, ஷார்ட்கட் கீயாக கீபோர்டையே கூடுதலாக பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் மவுஸால் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கீபோர்டுக்குள்ளால் கண்ட்ரோலோட பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டிவைட் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் இன்னொரு டிரான்சாக்ஷனை போட போகிறீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு, ஸோ இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதில் கொண்டு நான் இப்போ போடுறேன். ஸோ இதில் டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு ஸ்பீட் காணாது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் டிவைட் பண்ணலாம். சில டிரான்சாக்ஷன் இதை பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகுது இல்லை, அதாவது சில டிரான்சாக்ஷன் வந்து டைமிங்கை வந்து கூட்ட முடியாது, அது டிஃபால்ட்டாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 4 செகண்ட் தான். ஸோ இதை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு அந்த எஃபெக்டை பார்த்தீங்க தானே, நான் 2ஆவதாக போட்ட எஃபெக்ட். ஸோ அது டிரான்சாக்ஷனாக அந்த டிரான்சாக்ஷன் ஒர்க். இப்போ நான் 2ஆவதாக போட்ட டிரான்சாக்ஷனை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வருது தானே. ஸோ முதல்ல நான் போடுறேன். ரைட், முதலாவது 2ஆவது. ஸோ 2 டிரான்சாக்ஷன் இங்கே நான் செஞ்சுருக்கிறேன் 3 கிளிப்ஸுக்கு. ஒரு கிளிப்பை நான் 3ஆக பிரித்து 2 டிரான்சாக்ஷன் போட்டு ஒரு வீடியோவாக நான் மாற்றிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து எஃபெக்ட்ஸ், டைட்டில்ஸ், என்ன மாதிரி இதை வந்து கலர்ஃபுல்லாக வேறு மாதிரி அட்ராக்ஷனாக மாற்றலாம், அடுத்தது இதுக்கு எப்படி டைட்டில் போடலாம், சில வேளையில் ஒரு வீடியோ வந்து சின்னதாக இருக்கும், அந்த வீடியோவை எப்படி ஜூம் பண்ணி பெருசாக்குறது. இப்போ நீங்கள் எடுத்திருப்பீங்க, அந்த குறிப்பிட்ட எடுத்த வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் நீங்கள் ஜூம் பண்ணி காட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஸ்கேலை வந்து ஜூம் பண்ணலாம். எனவே இந்த ஈகிள் ப்ரொடக்ஷன் ஸ்ரீலங்கா வந்து நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இந்த வீடியோ பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இதனுடைய அடுத்தடுத்த பகுதிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள இலகுவாக இருக்கும். இதுவரை நான் கற்றுத்தந்தது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். விளங்காவிட்டால் இந்த வீடியோவை மீண்டும் திருப்பி பாருங்கள். அல்லாவிட்டால் என்னுடைய கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் வந்து என்ன விளங்கலை என்றதை வந்து நீங்கள் தெளிவாக போட்டீங்கன்னு சொன்னால் அதை மீண்டும் உங்களுக்கு அடுத்த காணொலியாக நான் வெளியிடுவேன். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்.